தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாகவே அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வலு குறைஞ்ச அமைப்பு தான் இந்த வாரம் முழுக்கவே. அதனால என்ன சம்பவங்கள், இந்த வலு குறைஞ்சதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் நஷ்டம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போய் கையை வைக்கிறீங்க, இல்லை ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறீங்க, இல்லை ஒரு விஷயத்த பேசுறீங்க, ஒரு விஷயத்த உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் நஷ்டம் வராது. தனுசு ராசி நபர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை போய் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அது உங்களுக்காக உள்ளதா இல்லை மற்றவங்களுக்காக உள்ள எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஒரு நஷ்டங்கிறது, அதாவது உங்களை விட்டு எந்த ஒரு விஷயமும் வெளியேறிடாது, உங்கள் கைக்குள்ளே இருக்கும், உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது. அதே சமயம் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் சில விஷயங்களை ஐடியா பண்ணிக்கிறதோ அது உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த வாரம் முழுக்க நடக்க போகுது. அதே சமயம் சூரியன், பாக்கியாதிபதியான சூரியன் விருச்சிக வீட்டுக்கு வருது. ஸோ இது நீச அமைப்பு, நீச இடத்தை விட்டு வெளியேறி 12ஆம் இடமாக இருந்தாலும் ஒரு வலுவான செவ்வாயோட வீட்டுக்கு தான் வருது. பொதுவாக விருச்சிக வீட்டுக்கு சூரியன் வர்றது நல்லது தான். ஆனால் இந்த நேரத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கக்கூடிய, ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய செவ்வாயின் வீட்டுக்கு சூரியன் வர்றதுனால உங்களுக்கு பாக்கியங்கள், ஒரு மனதிற்கு ஒரு கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, பேரு காப்பாற்றிக்கிறது, பேருக்காக என்னுடைய பேர், என்னுடைய நேமுக்காக ஒரு விஷயம் நடக்குது, பணம் காசுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய பேர், என்னுடைய குணத்துக்காக, என்னுடைய நடவடிக்கைக்காக, என்னுடைய கேரக்டருக்காக அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் தனுசு ராசி நபர்கள் மனதளவில் திருப்தி படுவீங்க. ஸோ உங்களுடைய குணத்துக்காக சில விஷயங்கள் இந்த வார அமைப்பில் நன்மைகளாக நடக்கும், திடகாத்திரமான நன்மையாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ கிடைக்க வேண்டியது, வர வேண்டியது, ஒரு நபர்களுடைய அறிமுக பழக்க வழக்கங்கள், இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்கறது, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது, கொஞ்சம் பொருளாதார அமைப்புகளை சரி செய்து கொள்வது, கடன் பிரச்சனையை தீர்ப்பது, அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ரூபத்தில் சில ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் பாக்கியமாக இருக்கும். அதே சமயம் கிடைக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு விரயமாகவும் போகும். விரயம் என்பது ஒரு கடன் அடைக்கணும், ஒரு விஷயம் கிடைக்கும், அதை கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இல்லை யாருக்காச்சும் கொடுத்த வாக்குறுதி, அதை வாக்குறுதியை சரி பண்ணுறதுக்காக கிடைக்கிறத அந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விரயம் வர்றது, அது உங்களுக்கான ஒரு கஷ்டத்தை தீக்கிற மாதிரி, அது உங்கள்கிட்ட விட்டு போகிற மாதிரியே இருக்கும். அதுதான் அந்த மாதிரியான பாக்கியங்கள் தான் கிடைக்கும். அதை நிலைத்து நிற்கக்கூடிய பாக்கியமாக இல்லாமல் விட்டு விலகுவதால், இல்லை செலவழிப்பதால், இல்லை இழப்பதனால் சில பாக்கியங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையாக முடியும். ஸோ இந்த மாதிரி பலன் தான் தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் நடக்கும்.